ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 2025 வரக்கூடிய காலகட்டங்களில் மகளிர் உரிமை தொகைக்கு யார் யார் அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே மறுபடியும் ஒரு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வரப்போகுது. ஆனால் இது வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எலிஜிபிலிட்டியில் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது, என்ன இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் நமக்கு மகளிர் உரிமை தொகை வரும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை வந்திருக்காது. ஸோ இது என்ன ரீசன்னால வராமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நான் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன தகுதிகள் எனக்கு வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது திடீர்னு நமக்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்துருச்சு அப்படிங்கிற சமயத்தில் அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை தெரிஞ்சு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அஃபிஷியலாக கவர்மெண்ட் தரப்புலேருந்து அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இதன் அடிப்படையில் நம்ம வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம அங்கேயும் இங்கேயும், அதாவது ப்ரௌசிங் சென்டர் இந்த மாதிரி அப்ளை பண்ணுற பிளேஸுக்கெல்லாம் நம்ம போய் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு சிஸ்டம் மொபைலில் இல்லை கம்ப்யூட்டரில் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னா அதுலேயே கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயனுள்ள சுருக்கம், அதாவது இதில் வந்து காமனாக என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது மூலம் தொடங்கப்பட்டது. இது எது மூலமாக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில அரசால் இது வந்து தொடங்கப்பட்டிருக்கு. குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா நிதியுதவி வழங்கவும், அதாவது பெண்களுக்கு வந்து நிதி உதவி வழங்குறதுக்காக இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பயனாளிகள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில குடிமக்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில குடிமக்கள் மட்டும்தான் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் உடையவங்க. அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ இணையதளம், இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை இணையதளம், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்படின்னு சொல்லி தனியாக வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் தான் இதோட அதிகாரப்பூர்வ இணையதளம். இணையதளம் தான் வெப்சைட், ஓகேங்களா. அடுத்து இதுக்கு தகுதி அளவுகோல்கள், அதாவது இதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறது தான் இப்படி போட்டிருக்காங்க. தகுதி அளவுகோல்கள்: விண்ணப்பதாரர் தமிழ்நாடு மாநிலத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக படிச்சிடுறேன். விண்ணப்பதாரர் ஒரு பெண் குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் நிதி ரீதியாக நிலையற்ற குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஓகேவா, இது வந்து தகுதியாக சொல்லியிருக்காங்க. இந்த தகுதிகள் எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நிரந்தரமாக நீங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் குடியிருக்கிறவங்களா இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீமுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பெண்ணாக இருக்கணும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த விண்ணப்பத்துக்கு, இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் நிதி ரீதியாக நிலையற்ற குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். என்ன அப்படின்னா இதுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. ரொம்ப பணக்காரங்க, மிடில் கிளாஸ், இவங்களெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த உங்களோட ஆதார், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வச்சு உங்களோட டேட்டாஸை அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வறுமை குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிதி உதவி அப்படின்னு ஒரு ஹெட்லைனில் வந்திருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரருக்கு 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ஆதார் கார்டு வேணும், ஆதார் அட்டை, மின்னஞ்சல் ஐடி, மொபைல் எண், மின் கட்டணம், முகவரி ஆதாரம், பேன் கார்டு. ஓகேங்களா. உங்களோட ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடி தனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் தான் வச்சு உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸுமே நடக்கும். உங்களுக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதுவும் இந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். ரிஜெக்ட் ஆகிடுச்சுனாலும் அந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ உங்ககிட்ட எந்த மொபைல் நம்பர் இருக்குது ப்ராப்பராக அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு வந்து நீங்கள் அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் உங்களோட இபி டீட்டெயில்ஸ், அதாவது மின் கட்டணம் அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் முகவரி ஆதாரம், உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஏதாவது ஒரு ஐடி, ஏதாவது ஒரு ஆதார் இல்லை ஏதாவது ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் சம்திங் ஏதாவது ஒன்று, முகவரி உங்களோட அட்ரஸுக்காக ஒரு ஆதாரம் வந்து ஒன்று கொடுங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து தேவையான ஆவணங்கள். நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்து வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க 2024, அதாவது ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் 2024 அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி 1 அப்படிங்கிறது, அனைத்து விண்ணப்பதாரர்களும் தகுதிக்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இணையதளத்தை பார்க்க வேண்டும். அதாவது நான் சொன்ன மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட்டாக ஒரு வெப்சைட்டே இருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களோட கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டு வெப்சைட்டில் போயிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே ஒரு 2-3 கேட்டகரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்க. வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகி இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் ஓடிபி போட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சா மாதிரி இருக்கும், இதை கொடுத்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ப்ராப்பராக ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டெப்பு, விண்ணப்பதாரர் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முகப்பு பக்கத்தை அடைந்தவுடன், அதாவது நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் என்ன அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த பேஜோ அதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து காமனாக டீட்டெயில்ஸ் கேட்குற பிளேஸு. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஃபார்மாக கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதே வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குற ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் வந்து, உங்கள் டெஸ்க்டாப் திரையில் ஒரு புதிய பக்கம் தோன்றும். விண்ணப்பதாரர் விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் உள்ளிட வேண்டும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அடுத்து ஸ்டெப் 4, அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப படிவத்தில் அனைத்து விவரங்களையும் உள்ளிட்ட பிறகு விண்ணப்பதாரர் அதை விரைவாக மதிப்பாய்வு செய்து தங்கள் செயல்முறையை முடிக்க சமர்ப்பிக்கும் விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதாவது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டீங்க, ஃபைனலாக எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா சமர்ப்பித்தல் அப்படின்னு வரும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் மட்டும். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியாமல் இருப்பீங்க. அவங்களுக்கான டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் நிலையை ஆன்லைனில் சரிபார்க்கவும் 2024. அதாவது நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே விண்ணப்பித்த அனைத்து விண்ணப்பதாரர்களும் இப்போது அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு சென்று விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைனில் சரிபார்க்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன நிலவரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதே மாதிரி அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டெப் 2ல் வந்து விண்ணப்பதாரர் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் முகப்பு பக்கத்தை அடைந்ததும், அந்த வெப்சைட் பேஜ் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் விண்ணப்பதாரர் நிலையை சரிபார்க்கும் விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளே போயிட்டு புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இருக்கிறது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்குறதா இருந்தால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ 2ல் எது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட இது வந்து அதிகாரிகள் உள்நுழைவு, இது வந்து ஆஃபீஸர்ஸ் பார்க்குறது, அதை விட்டுருங்க. இந்த பொதுமக்கள் உள்நுழைவுன்னு இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆதார் அட்டை எண் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன கேட்கும்னா உங்களோட மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த கேப்சா மாதிரி இருக்குல்ல, இதே மாதிரி இங்கே டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இன்னும் வரக்கூடிய நாட்களில் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீயாக இருக்கிறவங்க அடிக்கடி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களோட லக்கு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்டெப் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டெஸ்க்டாப் திரையில் ஒரு உள்நுழைவு பக்கம் தோன்றும். விண்ணப்பதாரர் தங்களின் ஆதார் அட்டை மற்றும் அவர்கள் பெற்ற ஓடிபி ஆகியவற்றை உள்ளிட வேண்டும். இதே பேஜ் வந்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும்.
ஆதார் நம்பர் நான் சொன்னேன்ல, ஆதார் நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும், அதை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேப்சா இதை வந்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அனைத்து விவரங்களையும் உள்ளிட்ட பிறகு விண்ணப்பதாரர் உள்நுழைவு விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். எல்லாத்தையுமே என்டர் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் காமிக்கும். உள்ளே போகிறதுக்கு சமர்ப்பிக்கன்னு கேட்குதுங்களா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 5 வந்து என்ன அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்ப நிலை உங்கள் டெஸ்க்டாப் திரையில் தோன்றும். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸை கொடுத்து தான் உள்ளே போகிறீங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிறது மூலமாக அதை கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு உள்ளே போகும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஓப்பன் ஆயிரும். உங்களோட மகளிர் உரிமை தொகை, இந்த ஆதார் நம்பரு, இந்த பர்சனுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ண முடியாது, அதனால உங்களுக்கு என்ன ஸ்டெப்பு அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.